Welcome friends on my channel Naughty Rainbow Saranya. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சில்லி பவுடர் வந்து வீட்டில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மில்லு ஒரு லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனுங்க. நம்மளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஸ்டர் மெஷின் இருக்குதுங்க. ஒரு லேடிஸ் வந்து ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி சில்லி பவுடர் மேக்கிங் இந்த மாதிரிலாம் பண்ணாங்களா. ரோஸ்டிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட் வந்து ரொம்ப சில்லாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் வந்து காய வைக்க முடியாது. சன்லைட் இல்லாதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்லி வந்து காய வைக்க முடியாதுங்க. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரோஸ்டிங் மிஷின் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35,000 to 40,000 இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேங்க்குமே நமக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க. லேடிஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணலாங்க. ரோஸ்டிங் மிஷினும் வாங்கிக்கலாம். ப்ளஸ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் மிஷினுங்க. சவுண்டு வந்து வருங்க. சவுண்டு வர மிஷின் மற்ற இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூ மிஷின் வந்துருக்கு. பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி ஒரு செகண்ட் ஹேண்ட் மிஷின் தாங்க. நான் ஒரு 15,000க்கு தாங்க வாங்கினேன். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2 years அந்த மிஷின் வச்சுருக்கேன். இது வரைக்கும் நான் அது வாங்கினதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா சாணம் பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. சாணம் பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமையும் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 rupees வாங்குவாங்க. ஒரு டைம் சாணம் பிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் 2 month யூஸ் பண்ணலாங்க. சாணம் பிடிச்சி பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் அரைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கிற வந்து ஷார்ப்னஸ் வந்து போயிடுங்க. பிளேடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குங்க. நீங்கள் சில்லி பவுடர் நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைக்கணும் அப்படின்னா நல்லா காய வைக்கணுங்க. வெயிலில் எந்த அளவுக்கு நீங்கள் காய வைக்கிறீங்களோ மொறுன்னு மிளகா வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இப்படி உடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக உடையணுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் வந்து நல்லா ஃபைனாக சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி பக்கெட் எடுத்துக்கோங்க. இந்த பக்கெட்டில் வந்து போட்டு நார்மல் நம்ம வீட்டில் இதுக்கு செக்குக்கு இடிக்கிறோம் இல்லைங்க, உரலில் போட்டு இடிக்கிறோம்ல, அந்த மாதிரி இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக்கெட்டில் நாங்கள் போட்டு இடிக்க சொல்லிடுவோம். ஏன்னா முழு மிளகாவாக இருந்தால் மிஷினில் மாட்டும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்லி கட்டிங் மிஷின் இருக்குங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த பட்ஜெட் வரலைங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் டெவலப் ஆன வாட்டி சில்லி கட்டிங் மிஷின் தனியாக வாங்கிடுவேன். ரோஸ்டிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வாங்கிடுவேங்க. இப்போதைக்கு வந்து ஒரு லேடிஸ்க்கு ஒரு தொழில் வந்து அமைக்கிறதுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவை நான் போடுறேங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணிட்டு வந்த சில்லியை வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா நான் ரோஸ்ட் பண்ணும் போதே சொல்லியிருக்கேங்க. இப்போ ஒரு கிளான்ஸ் வந்து நான் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன்றதை சொல்கிறேங்க. நார்மல் மிளகா வந்து கடையில் வைக்கிற நாட்டு மிளகா வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் போட்டிருக்கேங்க. காஷ்மீரி சில்லி வந்து கலருக்காக ஒரு 100 கிராம் போட்டிருக்கேங்க. 300 கிராம் மிளகாவுக்கு 500 கிராம் வந்து கொத்தமல்லி போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கொத்தமல்லி யூஸ் பண்ணியிருக்கேங்க 1/2 கிலோ. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம், கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெயில் நல்ல அடிகனமான வடை சட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 ml சுத்தமான நானே ஆட்டின கடலெண்ணெய், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த மரச்செக்கு எண்ணெய் இருக்குதோ அதை மரச்செக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசம் வருங்க. வறுக்கும் போது அந்த ஆயிலு அந்த இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான கடலெண்ணெயில் வறுக்கும்போது அது இன்னும் நல்லா வாசனை எடுத்து கொடுக்குங்க மிளகாத்தூளுக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா 100 ml அந்த அடிகனமான கடாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 ml நல்ல எண்ணெய் கடலெண்ணெயை ஊற்றிட்டு நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாங்கியிருக்க கட்டி பெருங்காயம் 100 to 150 கிராம் போடலாங்க. அதை வந்து நல்லா பிச்சு கொலன்னு இருக்குங்க. அதை நல்லா பிச்சு சின்ன சின்ன பீஸாக போட்டு ஒரு 5 minutes வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக ஃபஸ்ட்டு வந்து வரமிளகா வறுக்கணுங்க. அடுத்தது வந்து காஷ்மீரி மிளகா கூடயே கருவேப்பிலை போட்டு வறுத்தோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொத்தமல்லி போட்டு வறுத்தோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை முடிச்சுட்டு அதை விட சின்ன ஒரு பேன் எடுத்து 100 கிராம் வந்து மிளகு, 100 கிராம் சீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா 60 கிராம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கடுகு வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 கிராம் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் நானாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சத்தூள் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தேங்க. அந்த இது வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் போட்டுருங்க. இதுதாங்க இந்த மிளகாத்தூளுக்கே ஹைலைட்டு. இப்போ நம்ம அரைக்கலாங்க. இந்த மெஷின் வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சில்லி வந்து இதில் எடுத்து கொட்டணுங்க. நம்ம இடித்தோம் இல்லைங்க, அந்த சில்லியை வந்து இதில் எடுத்து கொட்டணுங்க. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லேடிஸ்க்கு வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு தொழிலுங்க. சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துலாம் வந்துலாம் நிறைய லாபம் வந்து எதிர்பார்க்கலாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஷின் போட்டோன்னா சவுண்டு வருங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குச்சியில் வந்து மேலே வந்து குத்தி விடணுங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குத்தி விடணும். இந்த கையில் ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா குத்தி விடணுங்க. இந்த பக்கம் குத்தி விடணும். இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தா 3 அரவை போடுவோங்க. 3 அரவை எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக ட்ரையாக வந்து லூஸ் விட்டு அரைக்கணுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிடிக்கணும். கடைசியாக ரொம்ப டைட் வச்சோம் அப்படின்னா ஃபைன் பவுடர் ஆகிடுங்க. ரொம்ப டைட் வைக்கக்கூடாதுங்க, வச்சிங்கன்னா கருகிடுங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ். நான் உங்களுக்கு எப்படி மெஷினை ஆப்ரேட் பண்ணி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஷினும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்லி கொட்டியாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அதுக்கான ப்ராசஸ் வந்து முன்னாடி சொல்லியிருக்கேங்க. மேலே சில்லி கொட்டினதையும் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கில் வந்து அப்படின்னா மேலே குத்தி விடணுங்க. கீழே இருக்கிற குச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சில்லியை வந்து தள்ளி விடணுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரா பவுடராக அரைச்சிக்கிறோங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நல்லா வெயிலில் காய வச்சுட்டேன் அப்படின்னால இது 2 அரவையோட வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து ரஃப்பாக தாங்க அரைக்கணும். சில்லி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எடுத்ததுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைட்டு பிடிக்கக்கூடாதுங்க. எடுத்ததுமே டைட்டு பிடிச்சிங்க அப்படின்னா கருகிடுங்க, கலர் சேஞ்ச் ஆகிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரஃப்பாக அரைக்கணும். செகண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டைட் வைக்கணும். தேர்டு வந்து ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டைட் வைக்கணும். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெயிலில் காய வச்சுட்டோம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு அரவை ஃபஸ்ட்டு ரஃப்பாக விட்டாச்சுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைன் பவுடராக பண்ணியாச்சுங்க. செகண்ட் டைம் ஒரு 2 அரவையில் நான் என்னோடய ஒர்க்கை முடிச்சிட்டேங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரைண்ட் பண்ணுற சில்லி பவுட்ரு எப்படி ஃபைன் பவுடராக வந்துருக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லும் வந்து அவ்வளோ மணமாக இருக்குங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி டைட்டான ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 1 வருஷம் ஆனாலும் கெடாதுங்க, கலரும் ஃபேட் ஆகாதுங்க. நம்ம சொல்லியிருக்கிற ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்களா நீங்களும் ஒரு சில்லி பவுடர் வந்து இந்த மாதிரி மேக் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியான ஒரு மெத்தடுங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு வீடியோவும் போடுறேன் அப்படின்னா அது வந்து எல்லா லேடிஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக ஆகிற மாதிரி தாங்க வீடியோ போடுவேன். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்படி ஒரு சில்லி பவுடருக்கு எவ்வளோ குவான்டிட்டி போடுறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. ஒரு குவான்டிட்டியுமே கரெக்டாக அக்யூரேட்டாக மெஷர் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி சில்லி பவுடர் வந்து நீங்கள் பார்க்கலாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அந்த நம்ம இதெல்லாம் போட்டோம் இல்லைங்க, பெருங்காயம், அதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் கூட இல்லைங்க, திப்பியாக இல்லைங்க. ஜஸ்ட்டு வந்து நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 அரவை விட்டுருந்தேங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திப்பியாக அந்த கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைரக்ட் சன்லைட் இல்லாமல் மிளகா வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இல்லாமல் கொண்டுருவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஏதோ லைட்டாக வந்து காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 3 அரவை போடுற மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரஃபாக ஒரு அரவை, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் டைட் பிடிக்காது, அதுக்கடுத்தது வந்து ரொம்ப டைட் பிடிக்கிறதுங்க. இவங்க வந்து பார்த்திங்க இன்னும் டைட் பிடிம்பாங்க. ஆக்சுவலாக ஃபைன் பவுட்ரு ஆகணும் அப்படின்னா நல்லா வெயிலில் காய வச்சு கொண்டு வரணுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கஸ்டமரு கொண்டு வந்ததையும் நம்ம ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணிவிட்டு தாங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஷினில் போட ஸ்டார்ட் பண்ணுங்க. பார்த்திங்க அப்படின்னா நம்மளும் அது காஞ்சிருச்சா காயிலியா அப்படின்ற மாதிரிலாம் பார்க்காம போட்டு அரைச்சோம் அப்படின்னா ஃபைன் பவுடர் வந்து நல்லா வராதுங்க. வதன்னு இருந்தது அப்படின்னா திப்பியாக தாங்க இருக்கும். இந்த மாதிரி ஃபைன் பவுடரை நம்ம பார்க்க முடியாதுங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்ட சில்லி பவுடர்
நார்மல் சில்லி காஷ்மீரி சில்லி போட்டனால கலரும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்குது. ஸ்மெல்லு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா மணக்குதுங்க. நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டால் மட்டும்தாங்க இதனுடைய ஸ்மெல்லும் வந்து அதுக்கப்புறமேட்டு இது ஒரு கலங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் லாஸ்டிங்காக அப்படியே இருக்குங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு தொழில் தொடங்கணுங்க. ஒவ்வொரு லேடிஸும் தொழில் தொடங்கணும்னு சொல்லி தாங்க நான் ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். நம்ம போடுறது வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அவங்களும் வந்து ஒரு தொழில் பண்ணணும். நான் போடுற வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கேர்ள்ஸுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டிவேட்டாக இருக்கணும். நம்மள மாதிரியும் அந்த கேர்ள்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு தொழிலில் செய்யணும். என்ன ஐடியா இல்லாமல் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்றது தாங்க என்னோடய மோட்டிவேஷனே. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ரசம் வச்சாலும் அவ்வளோ ஸ்மெல் நல்லா வருங்க. ஏன்னா நான் முன்னாடியே இதை 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கனால இதனுடைய ஃப்ளேவர்ஸும் எனக்கு தெரியுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்வெஜ்ஜுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சோம்பெல்லாம் நம்ம ஆக்சுவலாக இதில் ஆட் பண்ணலைங்க. சோம்பெல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கறி குழம்புமே ரசத்துக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லை வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்காதுங்க. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் இந்த பவுடரை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு, புளிக்குழம்பு, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வத்த குழம்பு, சாம்பார் பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் சாம்பார் பவுட்ரு எப்படி போடுறதுன்னு, அதுக்கான குவான்டிட்டி என்ன, அது எப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த குவான்டிட்டியோட மெஷர்மெண்ட்டோட கரெக்டாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் சில்லி பவுட்ரு இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கமன்னு ஒரு சமையல் செய்யலாங்க. எல்லோரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரசத்தை வந்து தாளிச்சோடு முட்டு இந்த பொடியை வந்து அந்த ரசத்தில் போடும்போதே ஸ்மெல் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் உங்களை கூப்பிட்டு கேட்பாங்க, நீ என்ன பவுட்ருமா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு இதனுடைய வாசனை வந்து அற்புதமாக இருக்குங்க. ஸோ நீங்களும் இதே குவான்டிட்டியோட கண்டிப்பாக மெஷர் பண்ணுங்கள். நீங்களும் வந்து ஒரு லேடி என்டர்ப்ரனர் ஆகுன்றது தாங்க என்னோடய ஆசை. ஸோ தொடர்ந்து என்னுடைய பாருங்கள், உங்களுக்கும் என்னுடைய விஷயங்கள் வந்து மோட்டிவேட்டாக இருக்குங்க. நான் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து கஸ்டமர்கிட்ட இருந்து சில்லியை சூஸ் பண்ணுறது, அவங்க எந்த மாதிரி கொண்டு வந்தால் நான் எந்த மாதிரி கிரைண்ட் பண்ணணும், இதுக்கு சில்லி மேக் பண்ணுறதுக்கு ஃபைன் பவுடர் ஆகிறதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கணும் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நீட்டாக சொல்லியிருக்கேங்க. ரோஸ்டிங் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு மிஷினை ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே வித் குவான்டிட்டியோடு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆடிச்சிங்க, நல்லா ஃபைன் பவுடராக இருக்குங்க. நம்ம வந்து நம்மலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஸ்ட்டு பண்ணி ட்ரை ரோஸ்ட்டை பண்ணி அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஷினில் அரைச்சி அது அந்த ஃபீல் இருக்குது இல்லைங்க. ஒரு தொழில் வந்து நம்ம திருப்தியாக செய்யும்போது அது ரொம்ப ஃபீலாக இருக்குங்க. அதுதாங்க இது. இந்த சில்லி பவுட்ரு பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக அழகாக இருக்குது. நம்மளையே அரைச்சிது கமன் வாசமாக. அந்த பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபைன் பவுடர் ஆகிடுச்சிங்க. எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா பெருங்காயம் நல்லா பல்ஜ் ஆகி உப்பி இருக்குங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த தூள் வந்து அவ்வளோ ஃபைன் பவுடராக இவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க. நல்ல சாஃப்ட் நல்ல ஃபைன் பவுடர் ஆகிடுச்சிங்க. நம்ம பவுடர் எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க. அவ்வளோ திருப்தியாக சந்தோஷமாக இருக்குங்க. நம்மளும் ஒரு இது பண்ணியிருக்கோம், ஒரு தொழில் பண்ணியிருக்கோம், ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.